இன்னைக்கு சட்டசபையில நம்ம தளபதி விஜய் செம மாஸ் பண்ணிட்டாரு, பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வாய தொறந்து பேசாம வந்து இருந்தா விட்டுருக்கணும். அத விட்டுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் அவர் வாய தொறந்து பேசுறதே இல்ல. அவர் பொம்மை முதல்வரு, 6 மாசம் வாய தொறக்கிறது இல்லையா? இவர் எதுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாரு? அப்படி இப்படின்னு எல்லா விமர்சனங்கள் எல்லாம் வந்து பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே துண்ட காணாம், துணிய காணாம்னு எதிர்க்கட்சியில வந்து பார்த்தேன்னா, இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிச்சு வந்து ஓடிட்டாங்க. உதயநிதி வந்து கிளம்பிட்டாரு, இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்னன்னா, கோவம் வரும். நமக்கு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தெரியாதுன்னா சட்டுன்னு கோவம் வரும். "ஏய்! என்ன நீ இப்படியெல்லாம் வந்து கேட்குற, வைக்கிற" அப்படின்னு நம்ம வந்து அத வந்து டைவர்ட் பண்றதுக்கு உண்டான வேலைய பார்ப்போம். ஆனா, தளபதி விஜய் செம்ம நிதானமா நின்னு வந்து அடிச்சாரு. உண்மையிலே கில்லின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். செம்ம அதாவது ஓப்பனா சொன்னா, இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் அரசியலோட டைமென்ஷனே வேற மாரி மாறிடுச்சு. ஒரு 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 மாரி வந்து பார்க்குறப்ப ஒரு ஸ் எப்படி சொல்றது? ஒரு சினிமா பார்க்கக்கூடிய அந்த ஃபீல், அது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைய அவர் வந்து பேசுறாரு. அவர் சொல்றாரு, "ஆக்கப்பூர்வமா ஏதாவது வந்து பேசுங்க, வைங்க" அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த நக்கல் பண்றது, இந்த கிண்டல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அந்த குசு குசுன்னு வந்து பேசி, இந்த அப்படியே வெளிநடப்பு செய்றது. எதுக்கு இந்த பழைய டெக்னிக்க வந்து ஃபாலோ பண்றீங்க? 50 வருஷமா இதே டெக்னிக்கு. ஓட்டு போட்ட மக்கள வந்து பார்த்தோன்னா குறை சொல்றது. இது இன்னைக்குன்னு இல்ல. எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்தே அதான் அப்படின்னு சொல்லிட்டு, சில குட்டி கதையெல்லாம் வந்து சொல்லி, இது மாரி எங்களுக்கு நக்கல் பண்ண தெரியும். ஆனா நாங்க அதுக்காக வந்து இங்க வரல. இன்னொரு டைம் இந்த சோஃபா மாடல், அது என்ன சோஃபா மாடலு? அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து கேட்டாருங்க. செம்மையா. அதாவது இந்த சோஃபா மாடலு, பர்னிச்சர் மாடலு, டீப்பாய் மாடலு அப்படி இப்படின்னு இன்னொரு டைம் சொல்லிட்டு இருந்தா, தயவு செஞ்சு வெளியில போய் வந்து பார்த்தோன்னா, பர்னிச்சர் பிசினஸ் பண்ணுங்க. எதுக்கு சட்டசபைக்கு வந்து வர்றீங்க? மக்கள் பிரச்சனைய வந்து பேச வந்து வாங்க. அ எங்களுக்கு வந்து தெரியாது தெரியாதுங்கிறீங்க. ஆமா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஊரடிச்சு உலையில போட தெரியாது. பொய்யான வாக்குறுதி குடுக்க தெரியாது. மக்கள ஏமாத்த தெரியாது. வேலை வாங்கி தரேன்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லி லஞ்சம் வாங்க தெரியாது. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வந்து கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா நிதி வாங்கி வந்து போட தெரியாது. அதுல அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே தான் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா தெரிச்சு வந்து ஓடிட்டாங்க. லைவ்ல வேற வந்து போய்க்கிட்டு இருக்கு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கற பயம் கொஞ்சம் கூட வந்து இல்லாம, வாய்க்கு வந்தபடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. கோவில்ல வந்து இருக்கக்கூடிய ஃபண்ட் எடுத்து கோவிலுக்கு வந்து செலவு பண்றதுல வந்து என்ன தப்பு? நீங்க பெரிசா தமிழ், தமிழ் அப்படின்னு வந்து பேசுறீங்க வச்சீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சில மேட்டர் வந்து சொன்னாருங்க. குறிப்பு. அதாவது ஆகஸ்ட் வந்து 22 அப்ப கலைஞர் திருவுருவ படம் வந்து பார்த்தோன்னா வந்து திறக்கும்போது, அப்ப குடியரசுத் தலைவர் வந்திருந்தாரு. அப்ப வந்து பார்த்தேன்னா, உங்களுக்கு தேசிய கீதத்துக்கு அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடணும்னு சொன்னாங்களே, அப்ப 2 டைம் வந்து தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டதே, அப்ப என்ன அதுக்கு சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஆ இவரு சபாநாயகர பார்த்து ஆ நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவர வந்து இவரு வந்து சொன்னாருங்க. அவரு வந்து பார்த்தோன்னா, அத வந்து கேட்டு சரியான நேரத்தில, தக்க நேரத்தில இத வந்து பார்த்தோன்னா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னாரு. அப்ப தளபதி விஜய் சொல்றாரு, கேட்டா இத என்ன சொல்லுவாங்க? அது ஜனாதிபதி வந்திருந்தாரு. அதனால வந்து போட்டோம் அப்படிம்பாங்க. அ அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பேசும்போது, இப்ப அதுக்கப்புறம் இடையில ஆதவ அர்ஜுனா வந்து எழுந்தாருங்க. அவர் வந்து சொல்லும்போது சொன்னாரு, இவங்க அமளி துமளியில வந்து ஈடுபட்டப்ப, ஏங்க எங்க முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாருன்னு வெளியில எல்லாத்தையும் வந்து பரப்புறீங்க. அவர் வாய தொறந்து பேசினா 5 நிமிஷத்துல எல்லாருமே வந்து இவ்வளவு தூரம் வந்து விடவெடத்து போய் வந்து நிக்கிறீங்க. உட்காருங்க. மரப வந்து ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறது முக்கியம் இல்ல. நீங்க அத ஃபாலோ பண்ணீங்களா? உட்காருங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம். நாங்க வந்து சொல்றத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. குதிரை பேரம்னீங்க, சோபா மாடல் ஆட்சின்னீங்க, என்னென்னமோ சொன்னீங்க. எல்லாத்தையும் நாங்க வந்து கேட்டுக்கிட்டு தானே வந்திருந்தோம். அப்படிங்கிறது மாரி சொல்ல. இங்க தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா வந்து சும்மா விடல. அப்படியே திரும்பி வந்து பார்த்துட்டு, அ நான் இத பத்தி வந்து வாசிக்கும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணலாம்னு நெனச்சேன். நேத்து பேசும்போது எதிர்க்கட்சி தலைவரு எங்கள பார்த்து ஈவில்னாரு. ஈவில்ங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்தினாரு. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லவா? ஈவில்ங்கிற வார்த்தைய டெவில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மாரி வந்து அவர் வந்து சொன்னாருங்க. சொல்லி முடிச்சுட்டு, அ ஏதாவது வந்து ஆனா அவர்ட்ட புடிச்ச விஷயம் என்ன ஒண்ணா, சபாநாயகர்ட்ட பார்த்து ஒவ்வொரு விஷயம் டவுட் கேட்டுக்கிறாரு. அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி இங்க வந்து பேசலாமா? அப்படின்னோனே, "இல்ல உங்களுடைய முழு கருத்துக்கள நீங்க வந்து பதிவு பண்ணுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா முழு கருத்த பதிவு பண்றாரு. இங்க மக்களுக்கான அரசு, இது சாமானியனுக்கான அரசு. கூட்டணி ஆட்சி வந்து இங்க அமைக்கிறவங்கன்னு கூட்டணி கட்சி வந்திருக்கு. கூட்டணி கட்சிக்கு அதிகாரத்துல வந்து பங்கு குடுக்குறோம். ஆனா, நீங்க ஏன் வந்து பார்த்தோன்னா வந்து குடுக்கல? ஏன்னா, ருசி கண்ட பூனை. ஊழல் வந்து பண்ணது. ஊழலே பண்ணாத, கைபடியாத கரையா இருந்தா மட்டும் தான், ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு குடுப்பான்.
அதத்தான் நாங்க வந்து பண்ணோம். அதனால தான் எங்கள நம்பி வந்தாங்க. ஜனநாயக தத்துவத்த நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். எங்க ஆட்சி ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். அது மக்களுக்கு நல்லது செய்றதுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ஒரு ஆக்ஷன் வந்து ஒண்ணு காட்டுனாரு. அந்த ஆக்ஷன் ஒண்ண காட்டி முடிச்சுட்டு, "அத இப்ப காட்டலாமா?" அப்படின்னோனே, "தாராளமா நீங்க காட்டலாம்னோனே" தளபதி பிளாஸ்ட் அப்படிங்கிறது மாரி இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றாருங்க. செம்ம வந்து பார்த்தேன்னா, இது இன்னைக்கு அடிச்சு ஆடுனாரு தளபதி அப்படிங்கிற மாஸ் தான் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து அந்த லைவ வந்து பார்த்துருப்பீங்க. தளபதியோட ஸ்பீச் வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.